நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வகைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா சமகணங்கள். ஓகேவா? சமகணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரு கணங்களும் ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருந்தால். இப்போ தானே மேம் சமான கணங்கள் பார்த்தோம், அப்புறம் என்ன சமகணங்கள், ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சமான கணங்கள்னால் வேறு, சமகணங்கள்னால் வேறு. சமான கணங்கள்னால் உறுப்புகளின் எண்ணிக்கை மட்டும் ஈக்குவலாக இருந்துட்டால் போதும். சமகணங்கள்னால் ரெண்டில் உள்ள உறுப்புகளின் உறுப்பு வந்து அப்படி சேமாக இருக்கணும். இதில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இன்னொரு கணத்தில் உள்ள உறுப்பும் அப்படியே தான் இருக்கணும். இதில் என்ன உறுப்பு இருக்கோ அதே தான் அதுலேயும் இருக்கணும். எண்ணிக்கை மட்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, உறுப்பும் சமமாக இருக்கணும். அதைத்தான் வந்து நம்ம சமகணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதாவது சமகணங்கள் அப்படி இருக்கணும்னா, ஏவும் பியும் சமகணங்களாக இருக்கணும்னா கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியின் உறுப்பாக இருத்தல் வேண்டும். அதாவது ஏல உள்ள உறுப்பு எல்லாமே பியின் உறுப்பாக இருக்கணும். இப்போ கணம் ஏல வந்து 2 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. நம்ம கிளாஸில் உள்ள 2 பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதே தான் கணம் பியில் உள்ளவங்களும் நம்ம கிளாஸில் உள்ள 2 பேராக தான் இருக்கணும். சரியா? வேறு யாரும் இருக்கக்கூடாது. அதைத்தான் வந்து நம்ம சமகணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2 பேர், அங்கே வேறு ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து சமகணங்கள் கிடையாது. அதே தான் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஏல உள்ள உறுப்பு வந்து பியில் உள்ள உறுப்பாக இருக்கணும், பியில் உள்ள உறுப்பு வந்து ஏல உள்ள உறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரியா? எடுத்துக்காட்டு என்னன்னு பார்ப்போமா? ஏ ஈக்குவல் டு எக்ஸ் என்றவாறு எக்ஸ் வந்து என்னது? ஒரு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் என்றவாறு அந்த 2 டாட்டை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் என்றவாறு எக்ஸ் வந்து இயல் எண்ணின் உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து இயல் எண்ணின் உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் வந்து 4ஆகவும் 4ஐ விட குறைவாகவும் அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 4ஆகவும் 4ஐ விட அதிகமாகவும் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த எக்ஸுங்கிறது 4ஆகவும் 4ஐ விட அதிகமாகவும் 8ஆகவும் 8ஐ விட குறைவாகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 8ஐ விட கம்மியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4ஐ விட அதிகமாகவும் 8ஐ விட குறைவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4ஐயும் 8ஐயும் எடுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ என்ன வரும் நமக்கு? நம்ம ஒரு செட்டாக மேக் பண்ணும்போது என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு 4, 5, 6, 7, 8. 8ஐயும் சேர்த்து எழுதணும். அதான் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4ஐயும் எழுதணும், 8ஐயும் எழுதணும், 4க்கும் 8க்கும் இடையில உள்ள நம்பர்ஸையும் எழுதணும். சரியா? அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பி ஈக்குவல் டு 4, 5, 6, 7, 8 என்பது சமகணங்களா என ஆராய்க. பி வந்து நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றுமே கண்டுபிடிக்க வேண்டாம், ஈஸியாக போச்சு. ஓகேவா? பி ஈக்குவல் டு 4, 5, 6, 7, 8ன்னு எழுதிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏல உள்ள உறுப்பு அப்படியே பிலையும் இருக்குது பாருங்கள். அங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இங்கே 8 இருக்குது, அங்கேயும் 8 இருக்குது. சரியா? 2ல் உள்ள உறுப்புமே அப்படி சேமாக இருக்குது. சரியா? அப்படியே ஒன்போல் இருக்கிறதுனால ஏ அண்டு பி என்ற இரு கணங்களும் சமகணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க சமகணங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆமாம் சமகணங்கள் தான், 2 உறுப்பும் சேமாக இருக்குது, அதனால் சமகணங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனைத்து கணம். அனைத்து கணம் அப்படின்னா என்னென்னா, அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கிய தொகுப்புகளின் கணம். அதை தான் அனைத்து கணம் அப்படின்னு சொல்கிறோம். அனைத்து கணத்தை எப்படி சொல்லுவோன்னா, அதோட குறியீடு எப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ, கேபிட்டல் யூ. சரியா? அதை தான் நம்ம அனைத்து கணம் அப்படிங்கிறதுக்கு குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? அனைத்து உறுப்புகளையும், ஒரு கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கிய தொகுப்புகளின் கணம், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அனைத்து கணம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூல்லையே எடுத்துப்போம். நம்ம ஸ்கூலில் உள்ள
இப்போ பெரியார் ஸ்கூல் அப்படி ஸ்கூலில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னு சொல்கிறது வந்து அனைத்து கணம். அதில் உள்ள 9th மட்டும் அப்படின்னு சொல்கிறது உட்கணம். சரியா? உட்கணம்ங்கிறத நம்ம அடுத்து என்னன்னு பார்ப்போம். அனைத்து கணம்னா என்னென்னு புரிஞ்சுதில்ல? இப்போ பெரியார் ஸ்கூல் அதில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து சொல்கிறது தான் அனைத்து கணம். அனைத்து கணம்னா நம்ம பெரியார் ஸ்கூலில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அது உள்ளே வந்துடுவாங்க. சரியா? அதைத்தான் வந்து நம்ம அனைத்து கணம் அப்படின்னு அதுக்கடுத்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயல் எண்களின் உறுப்புகள் அனைத்தையும் கொண்ட அனைத்து கணம் u = x. அந்த x வந்து என்னென்னா இயல் எண்களின் உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இயல் எண்களின் உறுப்புகளையும் இயல் எண்களின் அனைத்து உறுப்புகளையும் கொண்டது தான் அனைத்து கணம் அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வகை வந்து உட்கணம். உட்கணம்னா என்னென்னா a, b என்பன இரு கணங்கள். கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியின் உறுப்பு எனில் a என்பது பியின் உட்கணம். அதாவது ஏல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பிலையும் இருக்குது. அது போக பியில் எக்ஸ்ட்ரா உறுப்பும் இருக்குது. சரியா? அது போக நிறைய உறுப்பும் பியில் இருக்குது. ஏல உள்ள எல்லா உறுப்பும் பியில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே ஏ என்பது பியின் உட்கணம். சரியா? ஏ என்பது பியின் உட்கணம். இப்போ ஒரு நம்ம ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம். நம்ம யூனிவர்சல் இந்த அனைத்து கணத்துக்கு ஒன்று பார்த்தோம்ல, நம்ம ஸ்கூலில் உள்ள எல்லாரும் சேர்ந்தவங்க தான் நம்ம வந்து அனைத்து கணம் அப்படின்னு சொன்னோம். அதில் நம்ம 9th ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எடுத்தோம்னா அதுதான் உட்கணம். சரியா? ஒரு பெரிய கணத்திலேருந்து ஒரு சின்ன கணத்தை நம்ம சொல்கிறது தான் உட்கணம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த உட்கணத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஏயின் உட்கணம் ஏ, பியின் உட்கணம் ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பியின் உட்கணம் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா a = 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. b = 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? ஏல உள்ள உறுப்பு பியில் இருக்குது. அப்போது ஏ ஆனது பியின் உட்கணம் அல்லது அப்படி சொல்லலாம். ஏ ஆனது பியின் உட்கணம்னு சொல்லலாம். பியோட உட்கணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அதான் அதோட அர்த்தம். பியோட உட்கணம் என்னது ஏ. அப்போ இதில் பிங்கிறது தான் பெரிய கணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பிங்கிறது பெரிய கணம், ஏங்கிறது சின்ன கணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை சின்னு சொல்லக்கூடாது, ஏசிபி அப்படி சொல்லிடக்கூடாது. சரியா? அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்பது பியின் உட்கணம். ஏ ஆனது பியின் உட்கணம். கீழே எழுதியிருக்கனா அப்படி தான் சொல்லணும். ஏ ஆனது பியின் உட்கணம் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை பியின் உட்கணம் ஏன்னு சொன்னாலும் கரெக்டு தான். மற்றபடி இதை சி அப்படின்னு வாசிச்சிடக்கூடாது. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.